Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. அப்பா, இந்த ஆராதனை வேளையை நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று இயேசுப்பா வேத வசனம் சொல்லுகிறது. அப்பா அப்பா நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வேத வசனம் சொல்லுகிறதை நாங்கள் இயேசுப்பா நினைவு கூறுறோம். அப்பா அப்பா நீரே பெரிய தேவன். அப்பா வேத வசனம் சொல்லுகிறது, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா அப்பா இந்த ராத்திரி வேளையிலே ஹalleluya ஆவியானவர் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இயேசுப்பா உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். அப்பா அப்பா நீரே மகிமைப்படுங்கப்பா. பாட போகிற பாடல்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் அது பிரீதியாய் காணப்படட்டும்ப்பா. உமக்கு பிரியமாய் காணப்படட்டும் இயேசுப்பா. உமக்கு உகந்ததாய் காணப்படட்டும் இயேசுவே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆமென். ஹalleluya. எல்லோரும் கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்?
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பாட தேவன் யார்? ஆமென். ஹalleluya. praise the lord. hallelujah. hallelujah. அவருக்கு ஒப்பான தெய்வன் ஒருவரும் இல்லை. hallelujah. praise the lord. இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாட போகிறோம். hallelujah. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தேன். hallelujah. praise the lord. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. குறையாமல் காக்கும் நல்ல தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் உம்மை தேடுகிற ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிறைக்கிறவரே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மெய் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் தகப்பனே, 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது அப்பா. 1000 நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவரே அப்பா, குப்பையிலும் குழியிலும் சேற்றிலும் ஆண்டவரே புரண்டு
கொண்டிருந்த எங்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவரே ரட்சிப்பென்னும் புதிய பாடலை எங்கள் வாயில் கொடுத்திருக்கிறவரே எமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. அப்பா, கிருபையினால் எங்களை ரட்சித்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நன்றி சுவாமி. எங்களை மீட்டுக் கொண்டவரே எம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நானும் நீங்களும் இன்று நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை அல்லவோ? அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் என்றோ நிர்மூலமாகி போயிருப்போம் அல்லவா? எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ காரியங்கள், கர்த்தரை விட்டு விலகி தூர போன நாட்கள் உண்டு. எத்தனையோ காரியங்களில் கர்த்தர் நம்மை சோர்ந்து போகாமல் நாம் விழுந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே. எவ்வளவு நல்லவர். போன வருடத்தை பார்த்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த வருடத்தை பார்க்கவில்லை. எத்தனையோ பேர் மருத்துவமனையில ஆக்சிஜன் இல்லாம, மூச்சு விட முடியாம, உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து அவர்கள் வேதனையோடு மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் என்னையும் ஆண்டவர் சுக பலன் ஜீவன் தந்து, ஆண்டவர் நல்ல சுவாசம் தந்து, நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தாரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் எங்களை சூழ்ந்திட எங்கள் மேல கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த பாடல் வரிகளை உணர்ந்து வாயினால் அல்ல, இருதயத்தில் இருந்து நம் ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அப்பா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை, காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை, காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்பா, சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய்
நேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை நடக்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லையாப்பா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா, எங்களை விட்டு விலகாத நேசர், எங்களை கைவிடாத நேசர், கால்கள் சறுக்கும் பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்கி நிறுத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடைகளை உறுதிப்படுத்துகிறவர், கண்மலையின் மேல் எங்கள் கால்களை நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிற எங்கள் தேவனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் பலவீன நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாறா போன்ற கசப்பான எங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்றினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை மாறா போன்றிருந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்றின அதே தேவன் ஜீவனுள்ளவராய் ஜீவிக்கிறவராய் இன்றும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆனா அவர் பார்க்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை சார்ந்து கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு அவரை நாம் நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை முதன்மையாக வைத்திருக்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உத்தம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே, மாறா போல கசப்பான சூழ்நிலையில நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை கசப்பா இருக்கிறது ஆண்டவரே. நகோமி சொன்னா, என் வாழ்க்கை கசப்பா இருக்குது, எல்லாத்தையும் இழந்தவளாய் நான் இருக்கிறேன் என்று சொன்ன நகோமியை ஆண்டவர் ரூத் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் இழந்த அவர்களை அவர் ஆண்டவரே தஞ்சம் என்று வந்த ரூத்தின் நிமித்த கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே தேவன் உங்களோடும் என்னோடும் அவர் ஜீவனுள்ளவராய் மாறாதவராய் வாக்குத்தத்தம் பண்ணினவராய் உடன்படிக்கை பண்ணினவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர், உண்மையே நான் நம்புவேன்,
உம்மையே நான் சார்ந்திருப்பேன், உம்மையே நான் பற்றி கொள்ளுவேன். நீரல்லால் எனக்கு வேற யாரும் இல்லை அப்பா. கண்களை நம் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும், இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கட்டும், இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்த்த கண்கள் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டதில்லை, அது பிரகாசம் அடைந்தன, அது பிரகாசம் அடைந்தன. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை ஆவியானவர் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் தேவனை துதிக்கிற துதி உன் வாயில் இருக்கும் பொழுது கர்த்தர் எரிகோ போன்ற மதிலை கர்த்தர் வீழ்த்தெடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. सर्व सृष्टि को यजमान नीरे, सर्व सृष्टि காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். सर्व सृष्टि को यजमान नीरे, सर्व सृष्टि காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஜீவனும் நீரே, இந்த மீட்பரும் ஜீவனும் நீரே. என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்று அர்ப்பணித்தே, என் வாழ்வில் ஜோதியும் நீரே. இந்த மீட்பரும் ஜீவனும் நீரே. என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை எங்கு என்று அர்ப்பணித்தே, என் வாழ்வில் ஜோதியும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
துதியும் கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், கோடான கோடி தூதர்கள், 24 முப்பர்கள் யாவரும் உம்மை ஆண்டவரே பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிறவரே. அப்பா, துதிக்கப்படத்தக்கவர், ஒளியில் வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருக்கிறவர் ஆண்டவரே, பிரகாசமுள்ள தேவனே ஆண்டவரே, அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், எங்கள் வாழ்க்கையை ஆளுகிறவர், எங்கள் வாழ்க்கையின் ராஜாவாய் நீர் இருக்கிறீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தம் எங்களில விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல எங்களை மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் அப்பா உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு நிமிஷம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட சேர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வார்த்தையோடு எங்களோடு கூட நீர் பேசும். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God alone. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். And even today we are meditating God's word from Genesis. கடந்த வாரம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். Last week we looked at verse 1. இந்த வாரம் நம்ம 2வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். And today we are going to meditate on chapter 2. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாழ்த்தி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். Let us bow our heads for a moment and pray that God speaks to us. பரிசுத்த ஆவியானவரே, Dear Holy Spirit, என்னை மறைத்து Lord, you cover me. நீர் பேசும்படியாய் கேட்கிறோம். You speak to us. உம்முடைய மெல்லிய சத்தம் Let us hear your voice. எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே அது கேட்டு நாங்கள் எங்களை வாழ்க்கை மாற்றப்படட்டும். And let us hear your voice and let it make a change in our hearts, Lord. உம்மை போல எங்களை மாற்றும். You change us to be like you, Lord. இந்த நேரத்தை ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். You take charge of this time, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் மனிதன் எப்படி அவன் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணிலிருந்து ஆண்டவர் மனிதனை எடுத்தார். In chapter 2, if we see how man was created, we see that he was created from sand. 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. And in verse 7, we see that and the Lord God formed man of the dust of the ground. ஏன் ஆண்டவர் மனுஷனை உருவாக்க, மனுஷனை விலையேற பெற்ற ஒரு மனிதனாக தன்னை போலவே அவருடைய சாயலில் ஆண்டவர் உருவாக்கும்படியாய் அவர் திட்டம் பண்ணினார். God had planned that man should be made in the most divine way, just like him in his features, in his way. அது ஏன் தங்கத்தில் உருவாக்கியிருக்கலாம், இல்லாட்டா வைரத்தில் உருவாக்கியிருக்கலாம், ஏன் மண்ணினால் அவர் உருவாக்கினார்? He could have made him out of gold or diamonds, but why did he choose dust out of everything? ஏன்னா அந்த மண்ணுக்கு விலையே கிடையாது. Because the dust is priceless. It has no value. அந்த மண்ணை ஒரு தகுதியும் இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத அந்த மண்ணினால ஆண்டவர் மனிதனை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. But God has a very special purpose for creating man out of nothing, that which is the mud. அது என்ன நோக்கம்? What is the purpose? நம்ம மண்ணுதான், மனுஷன் மண்ணுதான் என்பதை ஒரு நாளும் நம்ம மறந்து போய்விடவே கூடாது. We should never forget that we men were made from dust. அந்த மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணுக்கு எப்பொழுது மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே வசனத்தில் அடுத்தது நம்ம பார்க்குறோம், மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஆண்டவர் ஊதினார். And when the mud and the dust gets value is when Jesus breathes his life into the dust, as we read in the next verse. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், மனிதர்கள்ட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா, கொஞ்சம் செல்வம் இருந்ததுன்னா, கொஞ்சம் படிப்பு இருந்ததுன்னா, கொஞ்சம் ஒரு நல்ல பதவியில் இருந்தாங்கன்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. We see nowadays how men are so proud and they are so arrogant. If they have a little bit of money, if they have a little bit of wealth acquired, we cannot get hold of them. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும்
எப்பொழுதுமே நம்ம நினைவில் வைத்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? மண்ணினால தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். But as God's children, one thing that we should always keep in mind is that we were made from just dust. ஏன் நாம் விலையேற பெற்றவர்கள் தெரியுமா? But why are we so priceless? அவருடைய சுவாசத்தை இந்த மண்ணில அவர் ஊதி இருக்கிறார். Because he has breathed into his nostrils the breath of life. உங்களுக்குள்ளாகவும் எனக்கு உள்ளாகவும் தேவனுடைய சுவாசம் அது ஊதப்பட்டிருக்கிறதுனால நாம் இன்றைக்கு விலை மதிக்க முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். Because God has breathed his life into us, you and I are precious children of God. அதனால தான் மனுஷன் ஜீவாத்துமாவாய் அவன் மாறி இருக்கிறான். And that is how man became a living soul. இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மண்ணினால மனிதனை உருவாக்கினது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் இங்கு அவர் தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். Not only did God create him, God provided man with everything that he needed to survive and live. நம்ம சில வேளைகளில் நம்ம சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளுக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். A lot of times we have heard people advising to others that we do not need anything to live and we only need to look at things spiritually. ஆனால் இங்கு பார்க்கிறோம், ஆண்டவர் பாருங்க ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்கள் தங்கியிருக்கும்படியாக அவங்களுக்கு ஒரு அழகான தோட்டத்தை அவர் கொடுக்கிறார். But we see in the word that God created Adam and Eve, and after that he provided them with a beautiful garden to live in. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் உருவாக்கின மனுஷனை அதில் அவர் வைத்தாராம். And in verse 8 we read, and the Lord God planted a garden eastward in Eden, and there he put a man who had formed. அப்படியே நம்முடைய தகப்பன் நம்மளை உருவாக்கி அப்படியே விட்டுடல, நம்மை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். God just did not create us and put us out there to take care of ourselves, but he is one who tends to us and he cares for us. அவர்கள் தங்கியிருக்க ஒரு தோட்டத்தை உருவாக்கினது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு சகலவித புல் பூண்டுகள் அது இல்லாமல் இந்த பிராணிகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு உணவாக ஆண்டவர் கொடுத்தார். And he gave and he provided them with everything that he needed, such as the plants, the animals, everything was provided to them for them to survive and live. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? What can we see from this? நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். God is one who cares for us and he tends to our needs. ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். He knows our physical needs as well. எத்தனையோ தகப்பன்மார்கள் இந்த உலகத்துல பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க, விசாரிக்காமல் இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. In this world so many fathers just leave their children after giving birth to them and they do not care for them at all. ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அப்படி அல்ல. But our heavenly Father is not like that. மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். He created man from dust. அவனுக்கு தங்க வீடு கொடுத்தார், அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். But he provided him with food and water. இன்றைக்கு தேவையோடு சரீர பிரகாரமான தேவைகளோடு எது இருந்தாலும் நம்மை விசாரிக்கிற தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. But no matter how many physical needs we have today, we should not forget that God is there to provide for us. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்துல மனிதனை அவர் உருவாக்கி அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனுக்கு வேலை செய்யவும் அந்த நிலத்தை பண்படுத்தவும் மனிதனை அவர் வைத்தார் என்று பார்க்கிறோம். And in verse 15 we read, and the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and to keep it. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நாம உழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். But God's will for us is to work. ஆண்டவர் நன்றாக உழைக்கிறவர்களை, வேலை செய்கிறவர்களை அவர் உண்மையாகவே விரும்புகிற தேவனாக இருக்கிறார். He truly admires and he truly desires people who earn and they work hard. அது மாத்திரம் இல்லை, 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உருவாக்கினார். And he created Eve at the right time to create a companion for Adam. அப்ப சரீர பிரகாரமான தேவை என்ன என்பதை தேவன் நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். So God is one who knows very well what are the man's physical needs. ஒருவேளை நாம் மனிதரிடத்துல சில காரியங்களை சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் பார்த்து 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 அதை விசாரித்து அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். Even though we might not be able to say out our physical needs or whatever that we might be in need of, but God is one who realizes and understands our needs before we even speak it out. ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்கலாம்,
உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேனே, நிறைய காரியங்களை செய்கிறேனே, என்னையும் அவர் விசாரிப்பாரா என்று அந்த கேள்வியை நீங்கள் கேட்பீர்களானால், But you may ask, if I do not live a life pleasing to him, will he still care for me? ஆதாமுடைய வாழ்க்கையிலும் ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. Even in Adam's life, he did not obey God's word. ஆனால் ஆண்டவர் ஆதாமை மன்னித்தது மாத்திரமல்ல, கிருபையுள்ளவராக இருந்தார். Not only did God forgive Adam, he also gave him grace. ஆண்டவர் இருதயத்தை பார்த்து நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். God is one who looks at our heart and he cares for us. இரண்டாவது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். We see the second thing. 3ஆம் வசனம். The third verse. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். And in verse 3 we read, and God blessed the seventh day and sanctified it, because in it he had rested from all his work which God created and made. இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட I விரும்புகிறேன். would just like to point out one important thing from this verse. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். God rested. அங்கு அதே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். And in the same verse we read that he made it holy. அப்ப ஆண்டவர் அவருடைய கிரியைகள் எல்லாம் செய்து முடித்த பின்பு ஓய்வாக இருந்தார். But God, after he created everything, he rested. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் 6 நாள் எல்லாத்தையும் செஞ்சு 7ஆவது நாள் ஓய்வாக இருந்தார். We see that God did all the work during the 6 days, and the 7th day he rested. ஆனால் மனிதனை எத்தனாவது நாள் உண்டாக்கினார்? 6ஆவது நாள் உண்டாக்கினார். But God created man on the 6th day. அப்ப மனிதனுக்கு அவன் உண்டாக்கப்பட்ட அடுத்த நாளே அவனுக்கு ஓய்வு நாள். And we see the next day itself that he's created is his rest day. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மனிதன் மேல அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார். God is one who is so compassionate and gracious towards man. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின உடனேயே முதலாவது அவன் ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்ந்திருக்க வேண்டும் என்றால் என்ன? இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் விட்டு தேவனோடு கூட அவன் உறவு கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். And God desires for him to leave everything that he is doing and just have a relationship, have a close connection with God. இதுல முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டியது, ஓய்ந்திருந்தார், பரிசுத்தம் பண்ணினார். The important thing that we need to take note is that he rested and he made it holy. அப்ப அந்த தேவனை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓய்ந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? So are we having a rested life in when we follow Christ? இந்த ஓய்ந்திருக்கிறது அப்படின்னா இன்னொரு பதத்தில் நாம் சொல்லக்கூடுமானால் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. And in another sense it is having a life of rest. தேவன் உண்மையாகவே ஒரு மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? How can we truly find out if God has really blessed a man? இந்த உலகத்தின் பார்வையில பெரிய வீடு இருந்துச்சுன்னா, கார் இருந்துச்சுன்னா, பங்களா இருந்துச்சுன்னா, நல்ல அவங்க திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோடு நல்லா இருந்தாங்கன்னா இவங்க ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு உலகத்தான் சொல்லுவான். In the world, what is deemed to be a blessing is that when one has a big house, a big family, and blessed with riches and wealth. ஆனா வேதத்தின்படி ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? But according to God's word, do you know what is a life of blessing? இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. A restful life. எப்பொழுது அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை இருக்கும்? When will we have that life? எந்த ஒரு மனிதன் முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருக்கிறானோ அந்த மனிதன் அந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறவனாக இருப்பான். Only when a man is fully dependent on God will he have that life of rest. யாருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்காது அப்படின்னா, the person whose life will not have rest, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுத்தமாக்கப்படவில்லையோ, பரிசுத்தப்படவில்லையோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்காது. is whose life is not sanctified. அப்போ இளைப்பாறுதலுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். So what is one very important thing to have a restful life is that one has to be sanctified. பெரிய ஒரு தவறு செய்து கொண்டு வருகிறவங்க, ஒரு பெரிய பாவத்தில் இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முகத்தில் இளைப்பாறுதல் அமைதி இருக்கவே இருக்காது. And we see that one who is in great sin and in great impure life, when we look at their face itself, we will know that they are not having a rest and they are not having a peace in their heart. ஒரு காரியத்தை அவங்க செய்துட்டாங்கன்னா, ஐயோ யார் எப்போ கண்டுபிடிப்பாங்களோ, யார் எப்போ நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து பயந்து அவங்களோட வாழ்க்கை அப்படியே பயந்து கொண்டே அவர்கள் அந்த பயத்தை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. They will just have a huge fear in their hearts for every small thing that they do. அப்போ அந்த இளைப்பாறுதலான ஓய்ந்திருக்கிற வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா
நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேணும். If we were to have that restful life, each and every day we would have to go into the process of sanctification. இந்த உலகத்துக்குள்ளாக, இந்த தள்ளப்பட்ட உலகத்துக்குள்ளாக, இருள் நிறைந்த உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I are both living in this fallen and in this world filled with darkness. இந்த பாவத்துல வீழ்ந்து போன இந்த மாம்சத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this flesh of ours. இந்த சரீரத்துல பாவ இச்சைகளும் இந்த உலகத்தின் காரியங்களும் நம்ம இழுத்து கொண்டே இருக்கிறது. This life of desires and flesh and the worldly desires are pulling us. இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம எப்படி இளைப்பாறுதலாய் வாழ முடியும்? How can we live a life of rest in this world full of sin? ஒவ்வொரு நாளும் நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். Each and every day we have to be sanctified. ஏதோ ஒரு நாள் நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், ஏதோ ஒரு நாள் நான் மனம் திரும்பினேன் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு என்னை கழுவுங்க, இன்னைக்கு நான் சுத்திகரிங்க, இன்னைக்கு நான் என்ன தவறினேன், என்னை நீங்க பார்த்து என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை சுத்திகரியும் என்று ஆண்டவரிடத்துல நாம் காத்திருக்க வேண்டும். We have to wait upon the Lord to reveal to us in where we have faltered or where we have gone wrong, and we have to be sanctified in His presence each and every day. இன்னொன்று, இந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்கு முன்பாக, இந்த ஓய்ந்திருக்கும் அனுபவத்திற்கு முன்பாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கம்ப்ளீட் பண்ணார்னு பார்க்கிறோம். And we see that before He rested, God completed all the works. அறகுறையாக இல்ல, ஒரு காரியத்தை அவர் நேர்த்தியாக ஆரம்பிச்சா அதை பெர்ஃபெக்ட்டா முடிக்கிற தேவனாக இருக்கிறார். He did not stop anything halfway, but because He started His work, He finished it perfectly. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை நாம சரியாக செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். And as God's children, we have to do a thing rightly. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர்களாக, ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது நம்மளால முடியாது. We have to do everything perfectly and properly, but with our flesh it is not possible. எப்ப சாத்தியமாகும்? நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். Only when we rely on the Holy Spirit and on His wisdom and on Him will we receive the wisdom and the grace to move forward. இதுவரைக்கும் நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம். We have seen two things so far. முதலாவது, ஆண்டவர் நம்மை மண்ணிலிருந்து உண்டாக்கினார். The first thing being that God created us from dust. எந்த ஒரு உயரத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போனாலும் நான் மண்ணு தான். ஆண்டவருடைய சுவாசம் என் வாழ்க்கையில இருக்கிறது வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு என்பதை ஒரு நாளும் நம்ம மறந்து போய் விடவே கூடாது. We should never forget, not even for once, that we are just dust. No matter at how high, at whatever height we are, we should never forget that we are from dust, and we only are of value as long as God's breath is alive in us. இந்த மண்ணான மனுஷனா இருந்தாலும் அவருடைய சுவாசம் நமக்குள்ளா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து நிறைவு செய்கிற தேவனாக இருக்கிறார். Even though we are made of dust, only because God's life is breathed into us are we able to do all these things. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம்? And the second thing we see, வாழ்க்கையில இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அவர் உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். we see that God created a life of rest, and He created a life of rest. தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட நாமும் இளைப்பாறுதலான வாழ்க்கை என்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். And even as God's children, we have to travel towards that life of rest. அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. That life of rest is one filled with happiness. அப்ப அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். And to live like that, we have to be sanctified every day, and we have to go through the process of purification every day. நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரை நம்ம சார்ந்திருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே அந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவார். If we were to just lean on the Christ who died for us on the cross, we will have this life of rest very easily. மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா, and the third thing we see, இங்கு தேவனாகிய கர்த்தர் சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் 9ஆம் வசனத்துல. And in verse 9 we read, and out of the ground made the Lord God to grow every tree that is pleasant to the sight and good for food, the tree of life also in the midst of the garden, and the tree of knowledge of good and evil. ரெண்டு விருட்சங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 2 trees were placed here. ஒன்று அது
அது ஜீவ விருட்சம். One tree is the tree of life. இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். And the other is the tree of knowledge of good and evil. ஜீவ விருட்சம் என்றால் ஜீவனுக்கு கொண்டு போகிற ஜீவனின் பாதையில் நம்மை வழி நடத்துகிற ஒரு விருட்சமாய் அது இருக்கிறது. And the tree of life is one that leads us towards life and life with God. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அங்கு இருக்கிறது. But the tree of knowledge of good and evil is also present. நன்மை தீமை அறியத்தக்க காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பெருகி கொண்டிருக்கிறது, அறிவு பெருத்து போயிருக்கிறது. And in this world we see today, it is filled with knowledge. அறிவு பெருக பெருக மனுஷனுடைய யோசனைகளும் மனுஷனுடைய எண்ணங்களும் அது தாறுமாறாக போகிறது. And as much as the knowledge increases, men's thoughts are so perverse and they are becoming worse. இந்த விஞ்ஞானத்தினால நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் அதிகமாய் ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள் இந்த பூமியில பெருகி கொண்டே இருக்கிறது. And no matter how much of scientific advancements have been made, things against God and ungodly things are increasing day by day. இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவினால மனுஷங்க பெருக 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 அந்த ஆத்துமா முழுவதும் அறிவினால நிறைந்திருக்கிறது. And because they are increasing in the knowledge of good and evil, their life and their soul is filled with a lot of ungodly things. ஒவ்வொரு மனிதனும் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். A man is made up of a soul, body and spirit. அப்ப இந்த அறிவு பெருக 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 அந்த ஆத்துமாவில அறிவு பெருகி இருக்கு, அந்த ஆவிக்கு ரொம்ப கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கு. But the soul has so much of knowledge, but the spirit is very meek. அப்ப நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானவருக்கு இடம் இல்லை அங்கு. And the Holy Spirit in us has no place. அதனால தான் நமக்கு சில காரியங்கள் இருந்து நம்மால வெற்றி பெற முடியவில்லை. And that is why we are unable to succeed in certain things. அதனால தான் நம்மால மேற்கொள்ள முடியவில்லை. And that is why we are unable to overcome. அதனால தான் சில காரியங்களை நாம் ஜெயிக்க முடியவில்லை. And that is why we are unable to be victorious. அநேக வேளைகளில் மாம்சமானது நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. A lot of times the flesh is one that overcomes us. அநேக நேரங்கள் மாம்சத்தின் கிரியைகள் தான் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. A lot of times the deeds of the flesh is one that overtakes us. ஆண்டவர் ரெண்டுத்தையுமே உருவாக்கினார். But God created both the things. ஒன்னு ஜீவ விருட்சம், one is a tree of life, இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். and one is a tree of knowledge of good and evil. ஒன்னு உலக பிரகாரமான அறிவின் காரியங்கள், one is worldly knowledge, இன்னொன்று முழுக்க முழுக்க ஆவியை சார்ந்த ஒரு வாழ்க்கை. and one is a life filled with the spirit. ஆண்டவர் ஒன்னே வச்சிருக்கலாமே, ஏன் ரெண்டுத்தையும் வச்சாரு? God could have just kept one thing. Why did he create both? ஆண்டவர் மனிதனை அதிகமாய் நேசித்ததனால, because he loved man so much, மனிதன் தான் சுயமாய் அவன் என்னத்தை தெரிந்து கொள்ளுகிறான் என்ற முடிவை மனிதன் கையில் அவர் கொடுத்தார். he gave the responsibility of choosing his own decisions. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, my dear brother and sister who is listening to this, இந்த உலகத்தின் அறிவின் மேன்மையும் உனக்கு முன்பாக இருக்கிறது. this world's knowledge is before you, ஆனால் ஜீவ விருட்சமும் உனக்கு முன்பாக இருக்கிறது. tree of life is also in front of you. எதை நாம் தேட போகிறோம்? Which one are we going to choose? எதை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க போகிறோம்? Which one are we going to yearn for more? இந்த பூமியில் உள்ள காரியங்களையா? Are we going to look at the things of the world? அல்லது ஆவியின் மேன்மையான காரியங்களையா? But are we going to look at the things of the spirit? எதை நாம் வாஞ்சிக்கிறோம், எதை நாம் தேடுகிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய பாதை அமைய போகிறது. Our path is going to be determined on which we choose. நாம் ஆவியில் வாழுகிற வாழ்க்கை, ரோமர்ல வாசிக்கிறோம், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவ புத்திரர் எனப்படுகிறார்கள். And in Romans we read that those who choose the life the spirit are God's chosen people. So மனிதனுடைய அறிவு அல்ல, தேவனுடைய ஞானம், ஆண்டவருடைய காரியங்களை அது நிலைநிற்கிறதா இருக்கிறது, அது மேன்மையுள்ளதா இருக்கிறது, அது ஆபத்தில்லாத இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்கு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. It is not man's knowledge but what God provides, and in his spirit is one that leads us to eternal life and life of righteousness. இதே அதிகாரத்தில் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். In this same chapter we are going to look at one more verse and we are going to end. இதுல பார்க்கிறோம் 24ஆம் வசனத்துல, in verse 24, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். Therefore God created a perfect companion for Adam. இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றாள். Sorry, it is verse 23. And Adam said, this is now bones of my bones and flesh of my flesh. She shall be called woman because she was taken out of man. 24ஆம் வசனம்,
இதின் நிமித்தம் என்று ஆரம்பிக்கிறது. And verse 24, it starts with therefore. இதின் நிமித்தம் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன சொல்றது அப்படின்னு தெளிவா நம்ம பார்க்க வேண்டும். Because it is said therefore, we have to look at what the verse previously says. இதின் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife. எதனால இதுல புருஷனுக்கும் மனைவிக்கும் தனித்தனியா இல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். This husband and wife are not two different things, but God is speaking to them as one thing. இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுகிறாள். Because she is taken out of man, she is called a woman. இங்கு இவர்கள் தேவன் இவர்களை இணைத்தபடியினால இவர்கள் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு இவர்கள் ஒரே குடும்பமாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And because God has united them, they have been made one. இன்னைக்கு अनेक குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, today a lot of problems are created between the families. இந்த ஆண்டவர் இணைத்த இந்த இருவருக்குள்ளாய் மூன்றாவது ஒரு நபர் உள்ள வரதான் பிரச்சனை. The problem arises when the third person comes into what God has united between a man and a woman. வேதம் சொல்லுகிறபடி தாயும் தகப்பனையும் விட்டு அப்படின்னா அவங்களை அப்படியே கழட்டி விட்டுட்டு அப்படியே நடுத்தரல விட்டு அப்படி என்று அர்த்தம் இல்லை. But because the word says that he shall leave his father and mother, it does not mean to abandon them. என்ன வேதம் சொல்லுது அப்படின்னா, இவர்கள் ஆண்டவர் இணைத்த இந்த குடும்பத்துக்குள்ளாக வேற ஒரு மூன்றாவது நபர் இங்க வரக்கூடாது. It means that a third person should not come into what God has united them. மனைவியும் சரி, என்னுடைய அப்பா என் அம்மா என் குடும்பம் அவங்களுடைய ஆலோசனை நான் கேட்பேன், அதன்படி தான் நடப்பேன்னு சொல்லக்கூடாது. Even the wife should not say that she should only listen to the advice of her parents. அதே போல கணவனும் என்னுடைய அம்மா அப்பா சொல்றதை தான் நான் கேட்பேன் என்று சொல்லக்கூடாது. Therefore a man shouldn't say the same thing. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கடமையை தேவனுடைய ஞானத்தோடு கூட ஆண்டவருடைய உதவியோடு கூட அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் கணவனும் மனைவியும் அர்ப்பணிக்க வேண்டும். And the husband and wife should commit themselves into the presence of God to lead the family in a wise manner. இப்படி இணைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவாரு, இது நல்லது என்று சொல்லுவார். And only when a family is united in this way will God look at it and say that it is good. தேவனுடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட குடும்பம் அது தேவனுடைய பார்வையில் நன்மை செய்கிற ஒரு குடும்பமாக அது காணப்படும். And a family that is built in Christ in God will know that it's a good family. இந்த அதிகாரத்தில் अनेक காரியங்கள் இருந்தாலும் இதுல இந்த 4 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானித்து இருக்கிறோம். Even though this chapter is filled with so many important things, we looked at 4 very important things today. ஒரு முறை திரும்பவும் இந்த 4 காரியத்தை நாம் சொல்லிவிட்டு நாம் முடிப்போம். Let us end before we say these 4 things. ஆண்டவர் மண்ணிலிருந்து நம்மை எடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. We should never forget for even once that God has created us out of dust. நாம் மண்ணாய் இருந்தாலும் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற அவருடைய சுவாசம் நமக்குள்ளாய், அவருடைய ஆவி நமக்குள்ளாய் வாசம் செய்கிறது. அதனால நாம் உயிர் வாழ்கிறோம், அதனால் நாம் அவருக்குள்ளாய் ஜீவிக்கிறோம் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். It is because we have the confidence and the promise that God is living in us. He has breathed His life into us. We can move on victoriously. நம் மண்ணாய் இருந்தாலும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசாரித்து அறிகிறவராக அவர் இருக்கிறார். And God is one who knows and He attends to and He cares for all our needs, even though we are just made out of dust. இரண்டாவது, உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஒரு இளைப்பாறுதலான ஆண்டவருக்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாய் ஓய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. And the second thing is that a true life of rest is one that when we are fully in Christ, we live a life of rest. அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். If we want to have that life of rest, we have to be sanctified and purified every single day. கர்த்தர் நமக்காய் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். And because He has already paid the price for us on the cross of Calvary, we can live a life of rest. மூன்றாவது, ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். And the tree of life, we have 2 trees, the tree of life and the tree of knowledge of good and evil. ரெண்டு காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. The 2 trees are placed before us. பூமிக்குரியவைகளா மேலானவைகளா, எதை நாம் நாட போகிறோம்? Are we going to look at the things of the world or seek for the things of the kingdom of heaven? நான்காவது, தேவன் இணைத்த
காரியங்கள். தேவன் ஏற்படுத்தின குடும்பம் அது தேவனுடைய கட்டளையின்படி ஆண்டவர் அமைத்தபடி அது இருக்குமானால் நேர்த்தியாக தேவன் குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். And if God is one to unite the man and the woman, he is able to build the family. நம்முடைய குடும்பத்தை பார்த்த ஆண்டவர் நல்லது, இதை நான் ஏற்படுத்தினது நல்லது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? Is our family one that when God looks at it, he says that this is good? கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto God as we close our eyes. ஆண்டவரால முடியாத சரி செய்யப்படாத காரியங்கள் எதுவுமே இல்லை. There is nothing that God can repair. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையாய் மாற்றும். Lord, change my life into a life of rest. நான் மண் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். Help me to remember that I'm just dust. என் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். You know all my needs. மேலானவைகளை நாடக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும் Give me ஆண்டவரே. the grace to seek things of the heaven. உம்முடைய நியமத்தின்படி என் வாழ்க்கையை கட்ட உதவி செய்யும். Lord, you help me to build my life according to your will. இதே ஜெப சிந்தனையோடு கூட நாம் இருப்போம். Help us to remain in this prayerful thought. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட மிக தெளிவாய் ஆவியானவர் பேசினார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மண்ணிலிருந்து நம்மை உண்டாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மில ஊதி ஜீவ ஆத்மாவை நம்மை மாற்றின நோக்கம் என்னன்னா, அவரோடு கூட நாம் வாழும்படியாய், அவரோடு கூட உறவாடும்படியாய், அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கும்படியாய் ஆண்டவர் உருவாக்கின நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அதை நேர்த்தியாய், மிகவும் நேர்த்தியாய், நீதியுள்ள பாதையில, சரியான பாதையில் நம்மை நடத்தி நித்திய ஜீவனை நமக்கு தந்து நித்தியத்தில் சேர்க்க வல்லமையுள்ள அவருடைய கரத்தில், பலத்த கரத்துக்குள், ஓங்கிய கரத்துக்குள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? உண்மையான அர்ப்பணிப்போடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாம் நீர் தந்தது, என் சுவாசம் நீர் தந்தது, என்னுடைய குடும்பம் நீர் தந்தது, பிள்ளைகள் நீர் தந்தது, வேலை நீர் தந்தது, என் சரீரம், ஆவி, ஆத்துமா எல்லாம் நீர் தந்தது அப்பா. நீர் தந்ததை மறுபடியுமாய் நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னை சரியாய் நடத்த வல்ல தேவனுடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது கூட எங்களோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை உள்ளத்திலிருந்து சொல்லி, ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமா? தேவனே, என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே, என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்த வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தருக்கே தருகிறேன். எந்த வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தருக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. உம்முடைய கரத்தில் அப்பா
எங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைசி மூச்சு வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வேத வார்த்தையின்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க எங்களுக்கு நீ நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு கூட வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து விடாமல் இந்த உலகத்தின் மாயைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து விடாமல் உம்மை நோக்கி பார்க்க, சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் அப்பா, அதை தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். லக்கை மாத்திரம் நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே பலத்த கரத்துக்குள்ளா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அர்ப்பணிப்போடு கூட இந்த வரிகளை சொன்ன ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே அவர்களை இந்த வேளையில தொட்டு ஆண்டவரே தெய்வமே நீரப்பா முற்றிலுமாய் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இன்னுமாய் உமக்குள்ள தொடர்ந்து ஓட, உமோடு சஞ்சரிக்க, உமோடு கூட ஆண்டவரே வாழ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நீ தந்து நீர் எங்களை ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.